இப்போ தியானம் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அதேதான் கொஞ்சம் ரிவைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அதை அப்படியே கிளப் பண்றேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால நீங்க டீட்டெயிலா பண்ணோம்னா முதல் தியானத்துல இருந்து பண்ணணும். அப்பதான் அது சித்தியாகும். ஸோ இப்போ வந்து இந்த 3 தடவை நம்ம ரிலாக்ஸ் சொல்லும் போது ஃபுல்லா நீங்க ஸ்தூல சரீரத்தை ரிலாக்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், பிராணனை வந்து ஒரு 3 தடவை இன்ஹேல் எக்ஸேல் சொல்லும் போது அந்த அப்படியே ஃபுல்லா அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம இது இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, 5 ஞானேந்திரியங்கள், அதை வந்து ரிலாக்ஸ்னு சொல்லும் போது அந்த ஞானேந்திரியங்களை ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மனசு. ஸோ மனசுல வந்து அதே மாதிரி வாட்ச் பண்ணணும் கொஞ்ச நேரம். ஏன்னா மனசை வந்து பொறுத்த வரைக்கும் டக்குன்னு அது ஒரு இடத்துல போய் உட்காராது. ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம நிறைய தாட்ஸ் நமக்கு ஓடி இருக்கும், எல்லாம் ஓடி இருக்கும். அப்படியே கண்ணை உட்கார்ந்த உடனே அந்த மாதிரி தாட்லெஸ் இதெல்லாம் வராது. சோ அப்ப என்ன ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஆசன சித்தியே சொல்ற யோக சாஸ்திரத்துல கொஞ்சம் உட்கார்ந்தே பழகணுங்கிற, அதுக்கப்புறம் தான் தியானமே பண்ணணும். சோ அதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஆனா நீங்க வீட்டுல பண்ணும்போது ஆசன சித்தி ஒரு 10-15 மினிட்ஸ் சும்மாவாது உட்காரணும். அப்ப தாட்ஸ் எல்லாம் போயிட்டு போயிட்டு வரட்டும், அதை அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு வரும். ஏன்னா நம்ம ரஜஸ்ல இருப்போம்ல, டக்குன்னு அது வராது சத்துவத்துக்கு. அதுக்குதான் ஏர்லி மார்னிங் பண்ணணும். அப்ப கொஞ்சம் சத்துவத்துக்கு வரும் சான்ஸ் இருக்கு. அதனாலதான் ஏர்லி மார்னிங் பண்ண சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ தாட்ஸை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அந்த ரூபம், அதாவது இஷ்ட தெய்வம் இல்ல ஒரு படம், நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம், அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் கொஞ்ச நேரம். இது வந்து ஸ்தூலமா கிராஸா பண்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள போறோம். என்ன பண்றோம்னா ஒரு அந்த தெய்வத்தை பத்தி ஏதோ ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கலாம். சோ அந்த ஸ்லோகத்தை வந்து மனசுல, இது வந்து மானசிக பாராயணம், வாயில எல்லாம் சொல்லுங்க, வெளியில வரக்கூடாது சவுண்ட். சோ மனசுக்குள்ள நீங்க சொல்லும் போது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த ஸ்லோகத்துல இருக்கணும். சோ அந்த ஸ்லோகத்தோட எழுத்துக்கள் வரலாம், இல்ல யார பத்தி சொல்றீங்களோ அந்த இப்ப ராமரை பத்தியான ஸ்லோகம்னா ராமரோட உருவம் வரலாம், மாறி மாறி வரும் வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி வரும். சோ அந்த ஸ்லோகம் இது வந்து மானசீக பாராயணம். இந்த தியானம் இன்னைக்கு பண்ண போறோம். சோ இது மானசீக பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல வேணா நம்ம, ஆமா அது அடுத்த கிளாஸ் பண்ணுவோம். சோ இன்னைக்கு மானசீக பாராயணம் வச்சுப்போம். சோ அது வந்து என்ன வரலாம், அந்த ஸ்லோகத்தோட சப்தத்துல கான்சன்ட்ரேஷன் வரலாம், இல்ல ஸ்லோகத்தோட எழுத்துக்கள் வரலாம், இல்ல நீங்க யார பத்தி சொல்றீங்களோ அந்த அர்த்தம், அதுல நம்ம கான்சன்ட்ரேஷன் போகலாம். சோ இது மாதிரி மிக்சடா வரும் வச்சுக்கோங்களேன். அதனால நோ ப்ராப்ளம். ஓகே, பட் நிமிந்து 2 பேருமே நிமிந்து உட்காரணும். இந்த போன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பார்வை இங்க இருக்கணும். பார்வைனா கண்ணு மூடி இருப்போம், பட் ஃபேஸ் இப்படி ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இப்படி குனிஞ்சாலோ இல்ல இப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் தமசுக்கு போயிடுவோம். ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், கண்ணை முடிக்கணும், கை இந்த முத்திரையில வச்சு தொடையில வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாம். ஹோல் பாடி ரிலாக்ஸ். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் உடல் முழுவதையும் ரிலாக்ஸ் செய்யவும். ஹோல் பாடி ரிலாக்ஸ். உடல் முழுவதும் தளர்வடைகிறது. ஹோல் பாடி ரிலாக்ஸ். ஸ்தூல சரீரம் தளர்வடைந்திருக்கிறது. இப்பொழுது பிராணனை சமநிலைப்படுத்துவோம். இன்ஹேல், எக்ஸேல். மூச்சை அடக்க வேண்டாம். இன்ஹேல், எக்ஸேல். கவனம் முழுவதும் பிராணனில் இருக்க வேண்டும். இன்ஹேல், எக்ஸேல். பிராணனை சமநிலைப்படுத்திய பிறகு
இந்திரியங்களை அமைதிப்படுத்துவோம். 5 கர்மேந்திரியங்களும் அமைதியாக இருக்கின்றன. அடுத்து மனதை தியானிப்போம். மனதின் எண்ணங்களை பார்க்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்கள், குரோதம், பகைமை, வெறுப்பு இவை போன்ற குணங்கள் ஆழ் மனதில் திருடமாக இருந்தால் தியானத்தை மேற்கொள்ள முடியாது. இவற்றின் வேகத்தை குறைக்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ். மனதில் தோன்றும் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும், குரோதமாக இருந்தாலும், பகைமை உணர்வான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் அல்லது நல்ல எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். சிலருக்கு என்னை பிடித்திருக்கலாம், சிலருக்கு என்னை பிடிக்காமல் இருக்கலாம். அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எனது உடலை ஏற்றுக்கொள்கிறேன். என் வயதை ஏற்றுக்கொள்கிறேன். என் உடலில் உள்ள குறைகளை ஏற்றுக்கொள்கிறேன். உடலில் உள்ள நோய்கள் விரைவில் குணமடையும். அதுவரையில் அதனை ஏற்றுக்கொள்கிறேன். என்னை சுற்றியிருக்கும் மனிதர்களின் எண்ணங்களை, அவரவர்களின் கருத்துக்களை அவரவர்களின் கருத்தாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் யாரிடமும் சம்பந்தம் உடையவன் அல்ல. நான் ஒரு சாதகன். எந்தவித எதிர்பார்ப்பும் என்னிடம் இல்லை. யார் மீதும் எனக்கு எதிர்ப்பு இல்லை. நான் அமைதி ஸ்வரூபமானவன். என் மனம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. இந்த அமைதியான மனதில்
இஷ்ட தெய்வத்தின் ரூபத்தை மனதில் கொண்டு வர வேண்டும். இந்த உருவத்தை ஆழ்ந்து சில நிமிடங்கள் கவனிப்போம். அந்த உருவத்திலேயே மனதை வைத்து மனக்கண்ணில் காண்போம். இனி ரூபத்திலிருந்து நாமத்துக்கு வருவோம். மானசீக பாராயணத்திற்கு வருவோம். சில ஸ்லோகங்களை மனதில் பாராயணம் செய்யவும். ஸ்லோகம் சொல்லும் பொழுது எழுத்துக்கள் வரலாம் அல்லது ரூபம் வரலாம். ஆனால் ஸ்லோகத்தை தவிர வேறு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஸ்லோகத்தில் மட்டுமே சில நிமிடங்கள் ஆழ்ந்து கவனமாக இருப்போம்.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கண்களை மெதுவாக மிக மெதுவாக திறந்து கொள்ளவும்.